ஹாய். இது என்னன்னு சொல்லுங்க. கொத்தமல்லி சட்னி செய்யலாம். கொத்தமல்லி துவையல் போகிறோம். நம்ம சட்னி மாதிரி இருந்தா தண்ணி ஊற்றி பண்ணீங்களா இது துவையல் கிடைக்குதா கொத்தமல்லி? சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி மதியானத்து சாதத்துக்கு காலையில் சட்னிக்கு. அதுக்கு என்ன தேவையான பொருள் என்னன்னு பார்த்தா காஞ்ச மிளகா, ஜீரகம், பூண்டு, புளி, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதான். உப்பு போட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டு அப்படியே போயிட்டு நான் போய் வதக்கி எடுத்துட்டு வந்தேன். போட்டு ஓகே, ஒரு வதக்கணும். நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் ஆடினோடனே சூப்பராக மிக்சியில் போட்டு நல்லா கடலைப்பருப்பு நல்லா புனையாக வைக்க வேண்டாம், சோக்கில் கொட்டிடுச்சா அரைக்க வேணாம், சும்மா ஒரு அளவுக்கு கொத்தமல்லி நல்லா அரைச்சு இப்போ அதை வந்து நான் அரைச்சிட்டு மத்தியானம் சாதத்துக்கு வச்சுக்கலாம் தான், நம்ம காலை டிஃபனுக்கு வச்சுக்கலாம். மீதி கொத்தமல்லி பிளான் பண்ணி அரைச்சிட்டேன். ஓகேவா? அது ஆயில் போட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிக்க வேண்டியதுதான். சூப்பர். சாதத்துல உடம்பு கம்மி, உடம்புக்கு நல்லது. எல்லாத்துக்கும் ஓகே, வாங்க சாப்பிடலாம். வாங்க எல்லாம் சாப்பிடலாம்.